பிப்ரவரி 14 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அன்பினால் ஊக்கப்படல். இன்றைய வேதாகம பகுதி 1 கொரிந்தியர் 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. குறிப்பு வசனம்: அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:3. கல்லூரி நாட்களில் ஜிம்மும் லனிடாவும் ஒருவரை ஒருவர் நேசித்தவர்கள். அதன்பின் திருமணம் செய்து கொண்ட அவர்களின் திருமண வாழ்க்கை பல ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்தது. பின்னர் லனிடா கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். போக வேண்டிய வழிபாதைகளையும், பணி நிமித்தமாக சந்திக்க வேண்டிய சந்திப்புகளையும், அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளையும் மறந்தார். அவருடைய 47ஆம் வயதில் ஆரம்பகால அல்சைமர் நோயால் அவர் தாக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. அவரது முதன்மை பராமரிப்பாளராக கடந்த 10 ஆண்டுகள் இருந்த ஜிம், நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொன்னதை காட்டிலும், அல்சைமர் என் மனைவியிடம் கற்பனை செய்ய முடியாத வழிகளில் அன்பு செலுத்தவும் அவளுக்கு சேவை செய்யவும் எனக்கு வாய்ப்பளித்தது என்றார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை விளக்குகையில் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பின் நற்பண்புகளை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். கடமைக்காக செய்யும் சேவைகளையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் அன்பின் செயல்களையும் வேறுபடுத்துகிறார். பேச்சாற்றல் நல்லது, ஆனால் அன்பில்லாவிடில் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும் என்று பவுல் எழுதினார். என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை, அன்பே பெரியது என இறுதியில் பவுல் கூறியுள்ளார். தன் மனைவியை கவனித்துக் கொண்டதினால் அன்பு மற்றும் சேவையை பற்றிய ஜிம்மின் புரிதல் ஆழமாயிற்று. ஒவ்வொரு நாளும் தன் மனைவிக்கு உதவும் பலனை ஆழமான மற்றும் நிலையான அன்பு மட்டுமே அவருக்கு வழங்க முடியும். இறுதியில் தேவன் நம்மீது செலுத்தும் அன்பிலே இந்த முன்மாதிரியான தியாக அன்பை முழுமையாக காணலாம். இந்த அன்பே பிதாவானவர் இயேசுவை நம் பாவங்களுக்காக மரிக்க அனுப்ப காரணமாயிற்று. அன்பால் உந்தப்பட்ட இந்த தியாகச் செயல் உலகை நிரந்தரமாக மாற்றிவிட்டது. அன்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு சேவை செய்ய நீங்கள் எப்படி முயற்சித்தீர்கள்? கடவுள் மீதும் மற்றவர்கள் மீதும் உள்ள அன்பு இன்று உங்கள் செயல்களை எவ்வாறு ஊக்குவித்தது? அன்பான தேவனே, என்னை நேசித்ததற்காய் நன்றி. இன்று என் செயல்கள் அன்பான இதயத்திலிருந்து வெளிவரட்டும்.